வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எலுமிச்சை ஊறுகாய். நான் எப்படி ஈஸியா வீட்டிலேயே எலுமிச்சை ஊறுகாய் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு எலுமிச்சை பழத்தை உப்புல ஒரு 10ல இருந்து 15 நாள் ஊற வைக்கணும். எனக்கு 20 நாள் ஆயிடுச்சு. அதனாலதான் ரொம்ப அதுல உள்ள இந்த சாரெல்லாம் வத்திடுச்சு. இப்ப இதை எடுத்து சின்ன சின்னதா நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். எப்படி இதை உப்புல ஊற வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோல லாஸ்ட்ல நான் சொல்றேன். நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீள்வாக்குல வேணுனாலும் அதே மாதிரி நாளா இதை பிரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதா தான் போடுறேன். இதை ஊற வைக்கும் போது ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வெயில வச்சு எடுக்கணும். தினமும் வச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியா வேணும், இதுல நிறைய சாறு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 12 நாள்லயே ஊற வச்சுட்டு எடுத்துடலாம். நான் ரொம்ப ட்ரையா தான் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப ஊறுகாய்க்கு தேவையான அந்த பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை எண்ணெய் இல்லாம சட்டியில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வெந்தயத்தை கருக்காம நல்லா பொரிய விடுற அளவுக்கு இதை வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா வேகமாவே கருப்படிச்சிடும். ஆனா வெந்தயம் வெடிச்சு வராது. வெந்தய வாசனை நல்லா அந்த வெந்தயம் வெடிக்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வெந்தயமும் வெடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். ஆறுனோன்னு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. பொதுவாகவே ஊறுகாய் செய்யும் போது நிறைய நல்லெண்ணெய் ஊத்தினோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் மேல மிதக்கிற மாதிரி வச்சாதான் ஊறுகாய் வேகமா நம்மளுக்கு கெட்டு போகாது. இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு மட்டும் போட்டு இதை தாளிக்கணும். நான் கடுகு மட்டும்தான் போடுவேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு வெடிக்காம அதுக்குள்ள நம்ம சேர்க்க கூடாது எதுவுமே. இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டு தாளிக்கணும். பெருங்காயம் போடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா பெருங்காயம் கருக கூடாது. பெருங்காயம் சேர்த்ததுமே நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா எலுமிச்சம்பழம், அதையும் சேர்த்துடணும். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கணும். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு 15ல இருந்து 20 காஞ்ச மிளகாயை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். திருகி சேர்ப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஊறுகாய் எப்பவுமே ரெட் கலர்ல இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால காஷ்மீரி தூள் இருக்கு இல்லையா மிளகாய் தூள், அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெந்தயத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தூள் சேர்க்கறதுனால ஊறுகாய் கசக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த எலுமிச்சம்பழம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க எடுத்துக்கோங்க. நான் நல்ல பெரிய எலுமிச்சம்பழமா 4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க அதை விட அதிகமா சேர்த்தீங்கன்னா 2.5 ஸ்பூன் அந்த மாதிரி அதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா இதை வதக்கி விட்டுறணும் எண்ணெயில. இப்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல போட்டு எண்ணெய் நல்லா மேல தெளிஞ்சு வர அளவுக்கு இதை வேக விடணும். இப்ப எண்ணெய் நல்லா மேல தெளிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறணும்னு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த ஊறுகாயை இன்னொரு மெத்தட்லயே செய்யலாம். உங்களுக்கு இப்ப 2 நாள்லயே செய்யணும் அப்படின்னா ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும்தான் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை ஆறுனதுக்கு அப்புறம் உள்ள உப்பு வச்சு ஒரு நாள் நைட் மட்டும் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இதே மாதிரி நீங்க ஊறுகாய் ரெடி பண்ணீங்கன்னாலும் நல்லா இருக்கும்.
இப்ப நான் எப்படி எலுமிச்சம்பழத்தை உப்பு வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த கண்ணாடி ஜாடியில எவ்வளவு அடங்குமோ அந்த அளவுக்கு தான் நான் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 4 எலுமிச்சம்பழம் தான் இதெல்லாம் அடங்கும். ஊற ஊற அது அடியில போயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் போடும் போது கரெக்டா 4 தான் உள்ள போடுறாப்புல இருக்கும். நான் இதுலதான் ஃபர்ஸ்ட் வைக்க போறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறினோன்னு அதுல மாத்திடுவேன். எலுமிச்சம்பழத்தோட இந்த காம்பு இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து தான் நம்ம அறுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த செடியில இருந்து பறிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்க நீள் வாக்குல நறுக்குறீங்கல்ல, இதே மாதிரி ஊறுகாய் வைக்கணும்னா இதை 8 பீஸாவோட நீங்க நறுக்கிக்கலாம். இது 4 பீஸா நறுக்குறோம் இல்லையா, இதை 8ஆ கூட நீங்க நறுக்குனீங்கன்னா சின்ன சின்னதா நீள நீளமா வரும். இதே மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். குக்கர்ல வேக போடும் போது இந்த மாதிரி நறுக்கி வேக போடக்கூடாது, முழுசாதான் வேக போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்ப உப்பு வச்சிடலாம். உப்பை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் வச்சிடணும், எல்லா பக்கமும் ஊறுற மாதிரி. இந்த உப்புல ஊற ஊற அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம உப்பு வைக்கணும். முதல்ல இந்த பக்கம் கொஞ்சம் வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல நறுக்கிருக்கோம் இல்லையா, அதை பிரிச்சு அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு வைக்கணும். லாஸ்டா மேலாப்புல கொஞ்சம். இப்ப இதை மூடி வச்சிடலாம். இது நான் நைட்டு தான் உப்புல வச்சிருக்கேன். இப்ப அடுத்த நாள் காலையில் ஆகும் இல்லையா, இப்ப நைட்டுக்குள்ளேயே எவ்வளவு ஊறி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த நாள் ஆகும்போது இதை வெயில வைக்கணும். இங்க வெயில் கிடையாது இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அவன்ல லைட்டை போட்டுட்டு உள்ள ஒரு 2 மணி நேரம் வச்சிருவேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம். இப்ப டிஃபன் பாக்ஸ்ல இதுல மாட்டிட்டு ஒரே இருக்கு. இதுல இருந்து எந்த அளவுக்கு எலுமிச்சை சாரும் அந்த உப்பும் கலந்து வந்திருக்கு அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இதை வெயில காய வைக்கிறோம் இல்லையா, 2 இருந்து 3 மணி நேரம் மட்டும் வெயில காய வச்சா போதும். அதுக்கு அதிகமா நீங்க காய வச்சீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். அது போல 2வது டிப்ஸ் என்னன்னா, இதை நீங்க அடிக்கடி குளிக்க விட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் வெயில்ல வைக்கும் போது நல்லா குளிக்க விட்டுட்டு வைக்கணும். அப்படி வைக்கும் போது மேல இருக்கிற எலுமிச்சம்பழம் கீழையும், கீழே உள்ளது மேலையும் மாறும். அந்த மாதிரி மாறும்போது எல்லாமே ஒரே மாதிரியா நம்மளுக்கு ஊறி கிடைக்கும். நான் இங்க இந்த மாதிரி தான் வெயில்ல வைப்பேன். லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 இருந்து 3 மணி நேரம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில எடுத்துருவேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இது நம்ம தயிர் சாதம், பழைய சாதத்து கூட தாளிக்காமையே சேர்த்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இப்படிதான் நான் ஊறுகாய் செய்யறேன். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மங்கையர் அரசுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.